ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர், நடிகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் இயக்குனர் அமீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டில் நீங்கள் திரைப்படத்துறையும் தாண்டி ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், ஈழப் பிரச்சனையா இருக்கட்டும், நீட் விவகாரத்தில் தங்கை அனிதாவா இருக்கட்டும், எல்லா களங்களையும் நீங்க நிற்கக்கூடியவர். குறிப்பா ஈழப் போராட்டம், தமிழக வாழ்வாதார போராட்டம், இடஒதுக்கீடு, சமூக நீதி நீங்க நிற்கக்கூடியவர். தமிழ் தேசிய அரசியல், பெரியார், திராவிடம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா நின்றுகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நிற்கின்ற திரைப்பட கலைஞர்களை நீங்க ஒரு முக்கியமான நபரா இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ் சமூகத்துல பெரியார் எதிர்ப்பு அரசியலை திட்டமிட்டு பலர் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்ப தொடக்க காலத்தில் சீமான் அவர்கள் பெரியார் மேடையிலிருந்து வந்தாரு. அவரு பெரியார் எங்க வழிகாட்டின்னு சொன்னாரு. பெரியாரால தான் நம்ம வாழ்ந்தோன்னு அவர் பேசினாரு. ஆனா இப்ப மிக சமீப காலமாக பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் தான் என் நோக்கங்கிறாரு. பெரியார் சொல்லாத சில செய்திகளை சொல்லி பெரியார் இவ்வளவு அநாகரிகமா பேசியிருக்காருன்னா சொல்றாரு. கிட்டத்தட்ட பாஜகவினர் குரலாவே அவர் பேசுற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இன்னைக்கு பதில் ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் பெரியார் எதிர்ப்பு இவர்களுக்கு தேவைப்படுது? பெரியார் சிந்திக்க சொல்றார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்றார். நீ சிந்திச்சு செயல்படுறான்றார். அரசியல் என்பது ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மக்கள் மனசுல திணிச்சு, நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு அப்படின்னு சொல்லுவதுதான் உலகமெங்கும் அரசியல் என்பது. நான் ஒன்று சொல்றேன், நீ அதை கேளு. அப்படியே ஒரு ஆட்டு மந்தை கூட்டங்களாக உருவாக்கணும். அது என்ன மாதிரியான தத்துவமாக வேணாலும் இருக்கலாம். எதிர்கருத்தையே சொல்லாமல், விமர்சனமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் ஒரு தத்துவத்தில் ஒரு தலைமை, ஒரு கட்சி அப்படின்றத கொள்கை. பெரியார் மட்டும்தான் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு நீ சிந்திடான்ற, நீ சிந்திச்சு செயல்படு, உங்ககிட்ட யார் எது சொன்னாலும் நீ நம்பாத, நீ செய்து கொண்டிருக்க சடங்கு சம்பிரதாயங்களை கேள்வி எழுப்பு. நானே சொன்னாலும் அப்படியே கேட்காத. அந்த இடத்த தான் நான் என்னை போன்றவர்கள் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா என்னை போன்ற கடவுள் நம்பிக்கையாளருக்கும் பெரியாருக்கும் எங்க நட்பு வருது, தொடர்பு வருது? நான் சொன்னதை கூட நீ சிந்திச்சு செயல்படு. அப்போ நான் அவர் சொல்ற மூட நம்பிக்கையில எனக்கு ஏற்புடையதானே, எனக்கு ஏற்புடையதுன்னு. நான் கடவுள் நம்பிக்கையாளர். ஆனா அவர் சொல்ற மூட நம்பிக்கையை நானும் ஒத்துக்கிறேன்ற. நான் மூட நம்பிக்கை எதுக்கு? கடவுள் என்பவன் எங்கே இருக்கான்றோ அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போறேன்ல நான். அப்ப என்னை சிந்திக்க வைக்கிறார்ல, அது மிக முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் பெரியார் எதிர்க்கு. சரி, பெரியாரை யார் எதிர்க்கிறா? யாரெல்லாம் எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், யாரெல்லாம் ஆதிக்க மனநிலையோட, யாரெல்லாம் அதிகாரம் செய்யணும், சாதியாகவோ மதமாகவோ நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவன்னு சொல்லி யாரெல்லாம் இன்னொரு மனிதனை கீழே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் பாருங்க, அவன் தான் முதல்ல பெரியாரை எதிர்த்தான். பெரியாரும் அவர்களை தான் அடிக்கிறாரு. அப்போ எங்கே கடவுள் மறுப்பை அவர் எடுத்துட்டு வர்றாருன்னா, சாதிய இழிவை நீக்குவதற்காக கடவுள் மறுப்பை எடுத்துட்டு வர்றாரு. சாதியை எது தூக்கி பிடிச்சிருக்கு? மதம் தூக்கி பிடிச்சிருக்கு. மதத்தை யார் தூக்கி பிடிச்சிருக்கா? கடவுள் தூக்கி பிடிச்சிருக்காரு. அப்போ பெரியார் என்ன சொல்றாரு? நான் சாதியை ஒழிச்சு, மதத்தை ஒழிச்சு, அதுக்கப்புறமா கடவுளுக்கு வர்றதுக்கு, நீ கடவுள்ன்ற அந்த நம்பிக்கையை நான் ஒழிக்கிறேன், அப்பதான் நான் நீ பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லாதவன் உன்னால சொல்ல முடியும்னு நேரம் அங்கே போய் அடிக்கிறாரு. அங்கே அடிக்கும்போது வலிக்குது எல்லாருக்கும். அப்போ நீ அதுல திருத்தியில செஞ்சிருக்கணும். அவர் கேட்ட கேள்விகளை அவர் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதிலாக தன்னை திருத்திக் கொள்வதான சரியாக இருந்திருக்கும் ஒரு சித்தாந்தம். அவர்கள் யாருமே திருத்தலை. பெரியாரை வீழ்த்தணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு 50-60 அரை நூற்றாண்டுக்கு மேலாக பெரியாரை வீழ்த்துவது என்பது இந்த மண்ணில் ரொம்ப அவசியமாக சிலருக்கு பட்டது. இப்போ வரைக்கும் பெரியார் மறைஞ்சிட்டாரு. ஆனாலும் பெரியார் பெயரை சொல்லிக்கிட்டு பெரியார் போட்ட விதை ஆலமரமாக வளர்ந்து இந்த மக்கள் மனசுல நிற்கிறத இவர்களால் ஏற்கவே முடியலை. தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. பல நாயன்மார்கள் வாழ்ந்தாங்க. அது இதுன்னு எவ்வளவோ வரலாறுகள் இருக்கு. இன்னும் தமிழகம் வடநாட்டிலிருந்து வர்றவங்க ஆன்மீக சுற்றுலாத்தலமாகவே தமிழகம் இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல ஆனாலும் ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறுன்றதை பிரித்து பார்க்குற தன்மை இந்த மண்ணில் மக்களிடத்துல இருக்கு. அதுக்கு எவன் விதை போட்டவன், உங்களை யார் சிந்திக்க சொன்னவன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த சிந்திக்கிறது ஏன் இந்த பிரித்து பார்க்கறதுன்ற இடத்துல இப்போ நான் எப்படி ஒரு உதாரணமோ, இப்போ என்னை போன்றவர்கள்லாம் என்ன கேட்குறாங்க, உனக்கும் பெரியாருக்கு என்ன இருக்குது, நீ கடவுள் நம்பிக்கையான. அவன் முஸ்லீம்களை திட்டினாரு என்ன திட்டிட்டு போறாரு. பல அவங்க கோட் எடுத்து காட்டுறாங்க. அவர் விடுதலையில் எப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அவர் முகமதியர்கள் அந்நிய மதத்தை சேர்ந்த, அவர்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னா என்ன? இப்போ அவர் சொன்னதுனால நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லைன்னு ஆயிருமா? எந்த இடத்துல சொன்னார், ஏன் சொன்னார்? அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம்.
அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். அவர் பின்னாடி மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அதே பெரியார் தான் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இன இழிவு நீங்க இஸ்லாமே சிறந்த மருந்து. மிலாடி நபி நிகழ்ச்சி நினைக்கிறேன். அது எப்படி சொல்றாரு? 4:55 நீ இழிவானவன், 5 மணிக்கு. அதுதான் ரொம்ப உலகத்திலேயே ஒரு மனிதனை இவ்வளவு உயர்வா சொல்லவே முடியாது. ஒரு தத்துவத்தை இவ்வளவு உயர்வா சொல்ல முடியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இழிவானவன், 5 நிமிஷம் கழிச்சு நீ உயர்வானவன், பாயா மாறிடுவாடான்றாரு. இப்படி புரிதலோட சொல்றது ஒருத்தனால முடியுதுல்ல. யாரும் இங்கே இஸ்லாமிய பிரச்சாரங்கள்லாம் பல பேர் எவ்வளோ கூட பண்ணியிருக்கலாம். இஸ்லாம்னா என்ன தெரியுமா, அது எப்படி தெரியுமா, அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கீழான வேண்டாம், 5 நிமிஷம் கழிச்சு நீ மேலான. டீ கடையில் உட்கார வைக்க மாட்டான். பாய் வாங்க பாய் வாங்க பாய்னா அது ஒரு பாமரனுக்கு புரியுற சொல்ற தன்மை இருக்குல்ல. அப்போ அதுதான் இதைத்தான் ஆபத்தா உணர்றான். அப்போ இது வெறும் தத்துவமாக மட்டும் இருக்கா அப்படின்னா அதை அரசியல் வாக்குகளாக பெற முடியாம இங்க ஒரு கூட்டம் தவிக்கிறான். அது வெறும் தத்துவமா இருந்தா இவனும் தத்துவமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் மதத்தையும் கடவுளையும் சொல்லி அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை சிலருக்கு இருக்கு. தேசம் முழுவதும் நீ பரவி கிடக்கு. அவனுக்கு பெரியார் இடைஞ்சலாக இருக்கான். அவன் பெரியாரை தூத்துனான், பேசுனான், வச்சான், என்னென்னமோ செஞ்சான். பெரியாரை ஈவேரான்னு பேர் சொல்லுவான். பேர் சொன்னதுனால பெரியார் சிறியவராயிடுவாரா? டேய், நீ ஈவேரான்னு சொன்னதுனால பெரியார் சின்ன ஆளாயிட மாட்டாரு. நீ சாவர்கர் அப்படின்னு சொன்னதுனால, கோட்சே அப்படின்னு சொல்லுவதனால அவன் எனக்கு பெரியவனாயிட மாட்டான். யாராவது கோட்சே என்ன செய்தார் தெரியுமாமா, கோட்சே என்ன செஞ்சான்னு தெரியுமான்னு தான் சொல்லுவான். நீ உயர்த்துவதால் ஒருத்தன் பெரியவராயிட மாட்டான். அவர் மக்கள் மனதில் எப்படி இடம் பெற்றிருக்கிறாங்கிறத வச்ச அடிப்படையில் தான் பெரியவர். அப்போ பெரியார் என்னையும் பெரியார் தான். அவரை ஈவேரான்னு சொல்றது, கொச்சைப்படுத்துவது, அவருடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வது, இது எதுவுமே வெல்லலை, தோத்துக்கிட்டே இருக்கு. நியாயமா உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பெரியாரிஸ்டுகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் கூட என் பார்வையில் நான் சொல்லலாம். தத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலை. இயக்கவாதிகள் வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்க, நான் சின்ன வயசுல பார்த்த பெரியாரிஸ்டு பாதி பேர் இப்போ காணான்னு நினைக்கிறேன். நான் இது என் பார்வையில், நான் குறைத்து மதிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா கூட்டங்கள்லாம் அப்படி இருக்கும், நான் பார்த்துருக்கேன். நான் திராவிடர்களை மந்திரமா தந்திரமாலாம் நிறைய போடுவாங்க, பயங்கரமா இருக்கும் இப்ப கூட. ஆனா இப்ப இங்க தமிழ்நாட்டில் என்ன, பெரியாரை வச்சா ஓட்டு போடுறாங்க. திமுக பெரியாரை காமிச்சா ஓட்டு வாங்குது, அண்ணா திமுக பெரியாரை காமிச்சா ஓட்டு வாங்குது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெரியாரை திட்டுனா யாரும் ஜெயிக்க முடியல. அப்ப பெரியாரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கிற புரிதல் இந்த மக்களிடத்துல இருக்கு. அப்போ இங்க ஒரு தத்துவத்தை ஒருத்தர் ரொம்ப ஆழமா விதைச்சிட்டு போயிருக்காங்கன்னா அதை உடைப்போம். அதனாலதான் அவங்க வேரோட தூக்கணுன்றாங்க. இந்த வேறுன்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, பெரியார் சொன்னதுதான். உங்ககிட்ட இருக்கிற மூட நம்பிக்கையை வேரோட எடுப்பேன்னு சொன்னதை இவங்க பெரியாரையே வேரோட தூக்குவேன். நீங்கள் தூக்கவே முடியாது. அது விளைஞ்சு நிக்குது. விளைஞ்சு நிக்கிறதுனாலதான் அமீர் பெரியார் பத்தி பேசுறேன், ஜீவாவும் பெரியார் பத்தி பேசுறேன். அது விளைஞ்சு சேர்ந்துருச்சு. நான் என் பிள்ளைக்கு கடத்திட்டு போய்கிட்டு இருப்பேன். நீங்க எப்படி வேரோட வெட்டுவே? அதை நீ வெட்ட முடியாது. ஜவஹர்லா பெரியாரை ஏற்றுதான் பேசுறாரு. அதான் சொல்றேன், நாங்க திராவிட மரபை சேர்ந்தவங்க. சார், இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி இளைஞர்கள் மாணவர்கள்ட்ட போய் நீங்க பெரியாரை கேளுங்க, தப்பா சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு என்ன தெரியும்? 22 வயசு பையனுக்கு என்ன தெரியும் பெரியார்? ஏன்னா அவன் பெரியாரை படிச்சு வளர்றான். அவன் ஏற்கனவே படிச்சிருக்கான். அவன் சமூக நீதி அடிப்படையில் படிச்சு மேம்பட்டு வந்திருக்கான். மேம்பட்டு வந்தவன் பட்டறிவை விட கல்வி அறிவு அவனுக்கு இருக்கு. கல்வி அறிவில படித்து தெரிந்து கொள்வதில் பெரியாரையும் தெரிந்து கொள்கிறான். இவரை ஏன் இவங்க எல்லாரும் திட்டுறாங்க? என்ன காரணம்? படிக்கும்போது எந்த பெண்ணு சார் பெரியாரை பத்தி படிச்சுட்டா பெரியார் தப்புன்னு சொல்லுவான்? எந்த பெண்ணு? ஒரு பெண்ணு பெரியாரை பத்தி நல்லா படிச்சு முடிச்சுட்டு இவர் எங்களுக்கு எதிரானவர்னு ஒரு பெண் எப்படி சொல்ல முடியும்? பெண்ணிய விடுதலையை ஒன்னு அழகா சொல்றாரு அவரு. அவனா அடுப்பங்கடையில் இருக்கிறதுக்கேவா இருந்திருக்காருன்னு. அப்போ பெண்களுக்கான இவ்வளவு நீங்க சொத்துரிமை சொல்றீங்க. நீங்க 27-30 காலகட்டங்கள்ல ஒருத்தர் பேசியிருக்காரு சார். செங்கப்பட்ட சுயமரியாதை மாநாட்டிலே சொல்லிட்டாரு. எத்தனை வருஷம்? 70-85 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து கொடுங்கடான்னு ஒருத்தர் சொல்ல முடியுதுன்னு சொன்னா, அது சட்டமாக வருதுன்னா அது விவாதத்துக்கு வருது. அது சட்டமாகுது. எங்க சட்டமாகுது? முதல்ல தமிழ்நாட்டில் சட்டமாகுது. இப்படி ஒருத்தர் சிந்திச்சிருக்க முடியுதுல்ல சார். பெரியாரை நீங்க உங்க குறைத்து மதிப்பிடுறாங்க சார். தமிழ் எழுத்துக்கள்ல உங்களுக்கு லை இருக்கு, நை இருக்கு, ரா இருக்கு. இன்னைக்கு நீ கம்ப்யூட்டர் வச்சிருக்கடா, உன்னுடைய கம்ப்யூட்டர்ல ஏத்த முடியுது. பழைய லைய நைய ராவை ஏத்த முடியாது. ஒருத்தர் சிந்திச்சிருக்காரு அன்னைக்கு உட்காந்து, இந்த லை ஏறாதரா விஞ்ஞான வளர்ச்சியில. பெரியாரு, நீ பெரியாரை இப்படித்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்களா? நீங்க
நம்மள ஒரு மகான் இருந்திருக்கான், ஒரு சிந்தனையாளன் இருந்திருக்கான்னு நீ கொண்டாடினாலும் பரவாயில்ல, அவரை நீ கீழாக்க வேணாம். அப்போ நான் பெரியாரை எதெல்லாம் பார்க்கிறேன், கம்ப்யூட்டர் எப்ப தெரியும் இவருக்கு, எப்படி வந்தது, இவர் எப்படி இதை யோசிச்சாரு, இந்த எழுத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு ஏன் தோணுச்சு, அது ஒரு சிந்தனை தானே. அந்த சிந்தனை நாம எங்கேயோ இருக்க அரிஸ்டாட்டில், எங்கேயோ இருக்க சாக்ரட்டிஸை புகழ்ந்து கொண்டே இருப்பது பெரிய இதுவா, எங்கேயோ இருக்க போராளி சேகுவேரா, எங்கேயோ இருக்க போராளி, இவர்களெல்லாம் அவர்களெல்லாம் பெருமைப்படுத்தணும். அதுக்காக என் மண்ணில் என்னோடு பயணிச்சவனை, என் வாழ்க்கை தரம் உயர்ந்தவனை நான் சிறுமைப்படுத்துவதா? அவர்களெல்லாம் பெருமைக்குரியவர்கள். ஆனா அவர்கள் தத்துவத்தையே நம்ம பேசுவோட என்னோடு வாழ்ந்தவனே உயர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல எனக்கு. சிறுமைப்படுத்த வேணாம். விமர்சனத்திற்கு உட்படாதவர் கிடையாது பெரியார். விமர்சிக்கலாம், நல்லா அவர் விமர்சிக்கன்னு தான் சொல்றாரு. சொல்றாரு நான் சொல்றேங்கிறதுக்காக அப்படியே கேட்காத, அதை நீ தயவு செய்து சரியான யோசிச்சு பாரு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் ஏற்கிறேன். உனக்கு எதுலடா கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவனுக்கு எங்கே கஷ்டமா இருக்குன்னா, இந்த சிந்தனை உள்ள மனிதனிடமிருந்து வாக்குகளை பெற முடியல. இங்கே நான் கடவுள் நம்பிக்கையாளனாக இருக்கிறான், ஆனால் மத வெறியனாக இல்லை. வடநாட்டில் கடவுள் நம்பிக்கையாளன் பூரா மத வெறியன். தமிழ்நாடு பேட்டனே வேற. இதுதான் அவனுக்கு குழப்பம். அங்கே கடவுள் நம்பிக்கையாளன் என்பவன் மதவெறியனாக இருக்கிறான், இங்கே கடவுள் நம்பிக்கையாளன் என்பவன் பகுத்தறிவுவாதியாக இருக்கிறான். இந்த புள்ளி எங்க இருந்து வருதுன்னா, பெரியார்ன்ற ஒரு கிழவன் பக்கத்துல கம்போட நிக்கிறதுனால வருது. அப்போ இவர்கிட்ட வாக்குகளை வாங்க முடியல. அவன் நேரடியா போராடி 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 பார்த்து அசிங்கப்பட்டுட்டான். சங்கி கும்பல்கள் பெரியாரை என்னென்னமோ சொல்லி பார்த்து அசிங்கப்பட்டு, சோசியல் மீடியா வந்த உடனே இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பெரியாரை வீழ்த்திடலாம், படித்த சமூகம் முன்னேறிடுச்சு, என்ன கட்டுக்கதைகளை வேண்டாலும் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்தியாவிலேயே சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தியவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் தான். நான் பார்க்குறேன், சமூக வலைதளங்களையும் ஊடகங்கள்லையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ள ஏறி, இடதுசாரி சிந்தனையாளர்கள் உள்ள ஏறி ஆக்கிரமிச்சு நிற்கிறத என்னால் உணர முடியும். அதனாலதான் அப்படின்னு பெரியார்னு வந்தா பெரியார ஜீன்ஸ் போட்டு ஒரு டிசைன்ல ஒரு போட்டோ போடுறாங்க. இது அப்டேட் பண்ணி இறக்கி கொண்டு அப்படி ஒரு ரஜினிக்கு போடுற ஒரு ஹீரோ சாங்க பெரியாருக்கு போட்டு ஏற்றி வரும்போது பெரியாரை பார்த்தா வேலை கூட இப்போ நம்ம இல்லாமல் போயிட்டோமோன்ற ஏக்கத்தை ஏற்படுத்திட்டான். எந்த சோசியல் மீடியாவில் இந்த கும்பல் தேசத்தை பிடித்தாங்களோ அதே சோசியல் மீடியா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிராக மாறுது. ஏன்னா இந்த படித்த கும்பல் ஏன் காரணம், எல்லா ஊர்லேயும் சோசியல் மீடியா இருக்குல்ல அப்படின்னா, இங்கே ஏன்னா இங்கே தாண்டா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சமூக நீதியின் அடிப்படையில் படித்து மேலே வந்தான், ஊடகத்துக்கு வந்தான், எழுத்துக்கு வந்தான், எல்லா ஊடகத்துக்குள்ளேயும் ஆக்கிரமிக்கிறான். இன்னைக்கு விவாதங்கள்லாம், தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் தண்ணி குடிக்கிறான் எதிராளின்னா காரணம் என்ன, உட்கார்ந்துருக்கவன் பூரா சமூக நீதி அடிப்படையில் மேலே வந்தவன். அவனை போய் நீங்கள் போய் சொல்லி இதெல்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. அவன்கிட்ட போய் சாமி பேரை சொன்னால் அவன் சிரிச்சிடுவான். ஓ நான் எப்படி வந்தேன்னு ஒவ்வொரு நெறியாளரும் தன்னுடைய வரலாறை எடுத்து சொல்லுவான். இது வடநாட்டில் இல்லைல்ல. நெறியாளர்கள் கருத்தாளர்கள் கருப்பா இருக்கிறதே தமிழ்நாட்டில் நீங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாமே சோப்பா இருக்கு மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு நெறியாளன் சிந்திக்கிற சிந்தனையை, ஒரு பத்திரிகையாளன் சிந்திக்கிற சிந்தனை, ஒரு சாமானியன் தமிழ்நாட்டில் சிந்திக்கிற இந்த சிந்தனையை உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சிந்திக்க முடியல. ஆமா, அதனாலதான் நான் கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு சொன்னேன்றான். இங்க சொன்ன சிரிச்சிருவான், இங்க சொல்ல முடியாது. இங்கே நீதிமன்றங்கள் இல்லையா, நீதிபதிகள் இல்லையா, ஏன் சொல்ல முடியலைன்னா, ஓ கடவுள்கிட்ட கேட்டா தீர்ப்பு சொல்லுவ, சாட்சியின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும்னு கேட்பான். கேட்க முடியல இங்க. அப்போ வடநாடு என்பது இங்கிருந்து இவர்களோடு வடநாடு போல தமிழ்நாட்டை ஆக்க முடியலை அப்படின்னா இந்த அடிப்படையில் கை வைங்க. இங்க எல்லாரும் ஒண்ணும் பொண்ணுமா இருக்கான், அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு அவனுக்கு. இடதுசாரின்னு சொல்றான் கம்யூனிஸ்ட், அவன் ஒரு இடத்துல ஒன்னான்னு அவன் நிற்கிறான். திராவிடம்னு சொல்றக்கூடிய கட்சிகள், 2 கட்சிகள் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான விடுதலை அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் மைனாரிட்டி சிறுபான்மை சமூகம் எல்லாம் நிற்கிறாங்க. தனித்தனி தலைவர்களாக நிற்கிறாங்க. ஆனா ஒரே மேடையில் நிற்கிறான். அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுறான். இயக்கங்கள் தனித்தனியாக இருக்கு, ஆனா மேடை ஒன்னா இருக்கு, எல்லாரும் கை கோர்த்து எப்பயுமே நிற்கிறான். அப்ப எப்படி வீழ்த்துறது? அப்ப அடிப்படையில் கூட இவர்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்து, இவர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்து, இவர்களை சண்டையிட வைக்கணும். எதையோ ஒரு காரணத்தை சொல்லி முஸ்லீம் வெறுப்பு வரமாட்டேங்குது, பள்ளிவாசல் கீழே கோவில் இருக்கான்னு தேட மாட்டேங்கிறான். கோவில் இங்க நிறைய இருக்கு, பக்தர்கள் இருக்கிறான், ஆனா ஒருத்தர் முஸ்லீம் அடிக்க மாட்டேங்கிறான். இங்க கிராமங்கள்ல, பல கிராமங்கள்ல கோயில் திருவிழாவை முதல் மரியாதை இஸ்லாமியர்கள் வச்சு தொடங்க வைக்கிறான். தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது
முதல் மரியாதை இஸ்லாமியர்கள் சாமிக்கு போடுற முதல் சால்வையா பட்டு சேலையா அது எங்க பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக கொண்டு வந்து கொடுக்குறோன்றான். இவனை என்னதான் செய்யறது? அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அவன் பிரச்சனை அதுதான். அந்த பிரச்சனையினாலதான் இவனை பிரிக்கணும்னா பெரியார அடிக்கணும். பெரியார்ல தமிழ்நாட்டுல பெரியார் இதை அழிச்சு பெரியார்ல கை வைப்போம், அப்புறம் அண்ணால கை வைப்போம், அப்புறம் திராவிடத்துல கை வைப்போம். அப்போ அடிப்படையில இப்படி ரிவர்ஸ்ல போய் பார்த்தா தமிழ் உணர்வுன்னு எடுத்துருவோம். அப்போ இவங்க நேரடியா சொல்லி பார்த்தாங்க, இவங்களை மதிக்கவே இல்லை, யாருமே கேட்கல. ஹரிஹரராஜா சர்மா சொல்றான், அந்த பக்கம் வந்து அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் கேவலப்படுத்துறாங்க, இவர்கள் எல்லாம் ஈவேரா. டேய் அர்ஜுன் சம்பத் ஈவேரான்னு நீ சொல்லு, அவர் மூலம் ஈவேரான்னு சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு. அவருடைய சிந்தனை இங்கே உன்னுடைய சிந்தனைங்க, அவருடைய செயல்பாடு இங்கே உன்னுடைய செயல்பாடு இங்கே. அவர் மனிதர்களுக்காக சிந்திச்சார், நீ யாருக்காக சிந்திக்கிற? நீ மதத்துக்காக சிந்திக்கிற. ரெண்டு பேரும் எங்க இருக்கு? மலை எங்க இருக்கு, மடு எங்க இருக்கு? அப்போ இவர்களெல்லாம் பெரியார் ஈவேர் அதை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நேர்காணல்கள்ல பொதுவெளியில பேசும்போது எடுபடலை, காமெடியா போன உடனே அப்போ என்ன செய்யறாங்கன்னா, தமிழ் சமூகத்தில் தற்போது யார் எடுபட்டு நிற்கிற ஒரு தலைவனா இருக்கா, அப்புறம் நம்மளால ஆக்கிடுவோம். இல்ல இப்ப இந்த இடத்துல நீங்க இப்ப இந்த அர்ஜுன் சம்பத் சொன்னோன்னு எனக்கு லீடிங் பாயிண்ட் நான் வருது. ஹரிஹர சர்மா அவர்கள் பெரியாரை எதிர்ப்பது நம்ம புலப்புல மண்ணெளி போட்டாரு, பிற்படுத்தப்பட்டவர்கள் இடவை தந்துட்டாரு, பார்ப்பன எதிர்ப்பு பேசினாரு, வடவர் ஆதிக்கம் பேசினாரு, தனித்தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் பேசினாருன்னா அவங்க கொள்கைக்கு எதிராக இருந்துச்சேன்னு பெரியார் எதிர்க்கிறாங்க. சனாதனத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த சிலரும் சீமான் போன்றவர்களும் பெரியாரை எதிர்ப்பதுதான் வியப்பா இருக்கு நமக்கு. ஏன்னா அவரால் பலன் பெற்ற மக்கள் கூட்டம் இது, அவரே பலமுறை மேடையில பேசியிருக்காரு, நீங்களும் நானும் இல்லை. அதுக்கான ஆதாரம் ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார மாதிரி ஒரு தலைவன் உண்டா அப்படின்னு அவர் பேசுனதுதான் முழுக்க வருது. ஆதாரத்தை பயங்கர ஆதாரமா பேசுறாரு, பெரியார் இல்லைன்னா நம்ம யாரு அப்படின்னு. சனாதனத்தால் அவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த தமிழரான சீமான், அவர் தமிழர் இல்லை அப்படி அதெல்லாம் நமக்கு வேணாம், தமிழரான சீமானே பெரியார வந்து இவ்வளவு வன்மமா இதை அழிக்கிறதா என் வேலைன்னு சவால் விடுறத எரியுது. அது அவருடைய கருத்தா நான் பார்க்கல. அது அவருடைய பேசியது அவராக இருந்தாலும் அவருடைய ஆழ்மனதில் வந்த கருத்தா நான் பார்க்கல. பெரியாரிய மேடைகளில் வளர்ந்தவர், பெரியாரை படித்தவர், பெரியாரை விமர்சனம் செய்யலாம், நான் அழிப்பேன்னு சொல்லவே முடியாது சொல்றாரு. இதுதான் என்னுடைய அந்த இடம் தான் நான் சொல்றேன். அது அவருடைய கருத்து கிடையாது. அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக, அவர் எடுத்து வைக்கிற அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக அவரை சுற்றி இருக்கிற வளையம், இப்போ ஒரு வளையம் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பாக இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் தான் அவரை வழி நடத்துறாங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப 10 வருஷமா நெருக்கமா தான் இருக்காரு. ரவீந்திரன் துரைசாமி பேட்டியிலே சீமானுக்கு நான் தான் அட்வைஸ் பண்றேன்னு அவர் பலமுறை சொல்லிட்டாரு. அது இப்போ கூடுதலாக நிர்வாகிகள் இங்கிருந்து போகும் அவர் வழி நடத்த ஆரம்பிக்கும் போது அது ஆபத்தா வந்து நிற்கிறத பார்க்குறேன். ஏன்னா நான் என்னை போன்ற, ஏன்னா இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் அவர்களுடைய நேர்காணலை ஒரு விவாதத்தை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பம்மி பேசுவார், நான் பார்த்துருக்கேன் அவரை. நான் தொடர்ச்சியாக அவருடைய விவாதங்களில் அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர், அரசியல் நிலைப்பாட்டை துல்லியமாக சில இடங்களில் புள்ளி விவரங்கள் கணிக்கக்கூடியவர், அதெல்லாம் நான் வரவேற்கிறோம். ஆனால் எப்பொழுது இங்கே மத்தியில் வந்து பாஜக ஆட்சி வந்த பின்னால் அவருடைய உடல் மொழி எல்லாமே மாறிடுது. தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்று அறிவிக்கிறார். எப்போ அறிவிச்சாருன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி தான் அறிவிச்சிருப்பார். இங்கே பல பேர் அப்படி தான் அறிவிச்சாங்க. அர்ஜுன் சம்பத்லாம் போன்றவர்கள் கூட நான் வந்து பாபர் மசூதி இடிக்க போனதில் நானும் ஒரு ஆளுன்னு எப்போ சொன்னாங்கன்னா இப்போ தான் சொன்னாங்க. அப்போல சொல்லியிருக்கணும், இடிச்சிட்டு வந்தப்போ சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு சரியான தக்க பாடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்லி என்ன செய்ய? அதனால் இந்த நிலைப்பாட்டை பார்க்குறேன். அப்போ அவர்கள் தான் இப்போ அவருடைய நேர்காணலை கூட நேற்று ஒன்று பார்க்க முடிந்தது. பெரியார் என்கின்ற பிம்பத்தை நாங்கள் அடித்து உடைக்கிறோன்றது. உனக்கு உடைக்க வேண்டிய தேவை எங்கே? யார் சொல்கிறாங்க? ரவீந்திரன் துரைசாமி ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காரு, பிம்பம் உடைந்து விட்டதுன்றாரு. பிம்பத்தை உடைச்சு என்ன செய்ய? என்னுடைய உள்ளத்துலேருந்து நீ பெரியாரை எடுக்க முடியாது. நீ வேணா பெரியார் சிலையை அவமானப்படுத்தலாம், உன்னுடைய அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்காக, காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக. என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக நிற்கிறாரு, என்னுடைய இளைஞர்கள் உள்ளத்தில் ஆழமாக வந்து சேர்ந்துருக்காரு. அவரை எப்படி நீ வெளியில் எடுப்ப? நீ அவரை எடுக்கவே முடியாது. நீ அவரை எடுக்கவும் முடியாது, உன்னுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர்களை உள்ளத்தில் சேர்க்கவும் முடியாது. இல்லை இப்போ இந்த சங் பரிவாருடைய சூழ்ச்சி சீமானுக்கு தெரியாதா சார்? தெரியுமா இல்லையான்னு நான் அவருடைய தனிப்பட்ட அவருடைய நடவடிக்கைகளுக்குள்ள விமர்சனத்துக்குள்ளே நான் போக விரும்பலை, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் இங்கே சீமான் என்கிறவர் பெரியாரை பற்றி பேசிட்டார் அப்படின்றதுக்காகவும் இந்த நேர்காணல் இல்லை. அவர் பெரியாரை பற்றி புகழும் போதும், அவர் பெரியாரை பற்றி புகழ்ந்தப்பவும் நான் உடனே பெரியார் தூக்கி கொண்டாடல, நான் நானாக தான் இருக்கேன். அவர் பெரியாரை இகழும் போது நான் இகழ வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை.
எனக்கு என் மண்ணை வளமாக்கிய, என் சிந்தனையை செழுமையாக்கிய தலைவர்கள் எல்லோருமே எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை கீழாக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் எல்லாரையும் ஒரே தட்டில் தான் பார்க்குறேன். நான் வள்ளலாரையோ, ஆணைமுத்துவையோ, வ.உ.சியவோ, இன்னும் எந்த பெருந்தலைவர்களாக இருந்தாங்களோ, ரெட்டமலை சீனிவாசனோ, எல்லாரையுமே என்னுடைய முன்னோர்களாக, என்னுடைய வழிகாட்டிகளாக, சரியாக இந்த மண்ணை வழிநடத்தியவர்களாகத்தான் நான் பார்க்குறேன் நான். அப்படிப்பட்ட தலைவர்களை இன்னைக்கு நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு ஏற்படுது? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இவரை விட அவர் சிறந்தவரா? அவரை விட இவர் ஆணைமுத்து சொன்னாரா என்னை விட பெரியார் சின்னவர்னு? பெரியார் எங்கேயாவது சொன்னாரா ஆணைமுத்து என்னை விட சின்னவர்னு? வ.உ.சி சொன்னாரா என்னை விட பெரியார் சின்னவர்னு? பெரியார் சொன்னாரா என்னை விட சின்னவர் வ.உ.சின்னு? அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா தங்களுடைய பணியை செஞ்சுட்டு போயிட்டாங்க அவருடைய காலகட்டத்தில். இங்க உட்கார்ந்துக்கிட்டு மறைந்த தலைவர்களை இப்ப கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு எங்க ஏற்படுது? அப்படின்னா நீ தூக்கி பிடிக்கிற. சரி, இப்ப இவ்வளவு பேசுகிற இந்த பாசிச கும்பல் பெரியாரை மட்டும் வீழ்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, பெரியார் தான் இயக்கமா கட்டமைச்சிருக்காரு. பெரியார் கட்டி அமைத்த இயக்கம் தான் இன்னைக்கு கட்சிகளாக உருமாறி அதிகாரத்துல இருக்கு. திராவிட இயக்கம் தான். அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்க பெரியாரை எங்க எதுக்குறாங்கன்னா இங்கதான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆணைமுத்துவோ, வ.உ.சியோ, வள்ளலாரோ அவர்கள் இயக்கமாக கட்டியமைக்கல, அது கட்சியாக உருமாறல. பெரியார் கட்டிய இயக்கம் தான் கட்சியாக உருமாறுது. அப்போ பெரியார் என்ற வ.உ.சியும் தனித்தமிழ் அரசியல் பேசினாரு. ஆனா பெரியார் பேசின தமிழர் அரசியல் டெல்லிக்கு கோவம் வந்துச்சு. இல்ல, அரசியல் பேசினாங்க. நான் அரசியல் பேசணும்னு சொல்லல, இயக்கமாக கட்டியிருக்கலாம். நான் சொல்றது பெரியார் கட்டிய இயக்கம் தான் அங்கிருந்து வேறு ஒரு உருமாறி அண்ணா போன்றவர்களால் ஒரு கட்சியாக மாறி அது தேர்தல் களத்தை சந்திக்குது. தேர்தல் களத்தை சந்தி வெற்றி பெறும் போதுதான் அண்ணன் என்ன பண்றாருன்னா, பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி, அவர் தான் இந்த கட்சிக்கு தலைவர், இந்த சிம்மாசனத்தில் அவர் இல்லைனாலும் அவர் தான் எங்களை வழி நடத்துறாருன்னு பெரியாருடைய சிந்தனைகளை பூரா சட்டமாக்குறாங்க. அப்போ பெரியார் தான். அப்போ அங்கிருந்து வந்த அதிமுக என்ன செய்யுதுன்னா திரும்பவும் பெரியாரை தூக்கிட்டு வருது. ஆமா, எம்ஜிஆர் தானே எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. அதான் தெரியும். அவரும் எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு? அவர் அண்ணாவே எடுத்துக்கிறாரு. கலைஞரோடு முரண்பாடு, அவர் அண்ணாவே எடுத்துக்கிறாரு, பெரியாரை எடுத்துக்கிறாரு. கலைஞரோடு அதிகார முரண்பாடு தானே தவிர கருத்தியல் முரண்பாடு கிடையாது. எம்ஜிஆருக்கு எங்கேயாவது உன் கருத்து என் கருத்து வேற வேறன்னு சொன்னாரா? சொல்லல. கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான், திராவிடத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அங்கிருந்து வந்த ஜெயலலிதாமையார் ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாங்க, அண்ணாவை எடுத்துக்கிட்டாங்க, பெரியாரை எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கலைஞர் 60 விழுக்காடு பெரியார் திடல் சொல்லதானே செஞ்சாங்க. சொல்லதான் செஞ்சாங்க. சமூக காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தது ஐயா வீரமணி தான் கொடுத்துட்டு தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவங்க ஒன்றும் திராவிட இயக்கத்தை ஒதுக்கிடல. அவர்களைப் போல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா? அவர்கள் மேற்பட்ட வகுப்பு போய் சேர்ந்தவர்கள் தான். அவர்களுக்குள்ள அந்த பாகுபாடு இல்லையே. அவர் யாரு? பெரியார் எந்த எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக தன் வாழ்நாளில் செஞ்சாருன்னா பிராமணிய எதிர்ப்பை, பிராமண எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, பிராமணிய எதிர்ப்பை. அது சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி ஜெயலலிதா அம்மையார் தீகாவோட கூட்டணி வச்சிருப்பாங்க? எப்படி பெரியாரை கொண்டாடி இருப்பாங்க? அப்போ அந்த புரிதல் இருக்கு, அந்த தெளிவு இருக்கு. ஆனால் திராவிட அரசியல் தான் செஞ்சாங்களே தவிர ஜெயலலிதா அம்மையார் மத அரசியல் செய்யலை. அப்போ இங்கே செஞ்சவன் பூரா தன்னுடைய கொள்கை அரசியலை தான் செய்கிறான். புதுசாக வந்தவன் தான் மத அரசியல் செய்கிறான். இந்த மத அரசியல் செய்கிறவனுக்கு தான் பெரியார் எதிர்பார்த்துருக்காரு. அப்போ அதனால தான் பெரியார் அவன் எதிர்க்கிறான். அது மட்டும் இல்லை, பாஜக செய்ய முடியாத விஷயங்களை நான் பிராமின்ஸ் பெரியார் எதிர்க்கும் போது செய்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, மூக்கியா தேவர் விழாவில் போய், மூக்கியா தேவர் கல்வி வள்ளல், பெரியார் பாருங்க சின்ன வயசுல பொண்ண ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. மூக்கியா தேவரை பத்தி பேசும்போது பெரியாரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அங்க இருக்கக்கூடிய அந்த ஒருவரை பெருமைப்படுத்துவதற்காக இன்னொருத்தரை சிறுமைப்படுத்த ஒரு பெரும்பான்மை சாதி கிட்ட போய் இப்படி பேசுவதுங்கிறது ஒரு ஆபத்து வரும் இல்லையா? வ.உ.சி மாதிரி உண்டா அப்படி? அப்ப ஒவ்வொரு அந்த பெரும்பான்மை பகுதிகளை போய் இவங்களாம் நல்லவங்க, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நல்லவங்க, ஆனா பெரியார் பாருங்க இவரை தான் எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க, இவரை விட்டு இப்படின்னு பேசுவது தேவையில்லாத ஒரு அது ஏற்புடையதில்லை. இவங்க மீண்டும் மீண்டும் பெரியார் பிம்பத்தை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய பிம்பத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதான் என்னுடைய பார்வை. நீங்க பெரியாருடைய பிம்பத்தை வீழ்த்துறேன்னு சொல்லி உங்களுடைய பிம்பத்தை, இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை நீங்க இழக்கிறீங்கன்றதான் சரி. நான் ஒரு அரசியல் சார்பு இல்லாதவன், அரசியல் கட்சி சார்பு இல்லாதவன், அரசியல் சார்பு இல்லாதவன் சொல்ல முடியாது, கட்சி சார்பு, அரசியல் சார்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா கட்சி சார்பு இல்லாத எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜீவா வேணும், ஜீவாவின் சிந்தனை எனக்கு தேவைப்படுது. ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஆசிப் போன்றவர்கள் தூக்கப்படுறாங்க, தூக்கப்படக்கூடாது. ஆசிப் இந்த களத்துல வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் எந்த நேரடி தொடர்பு உங்களுக்கு இல்லை? ஏன் இந்த நேரடி தொடர்பு கிடையாது.
இவர்கள்லாம் வேணும். ஏன் தூக்கப்படுறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் களத்தில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் அதுபோல் எனக்கு களத்தில் எல்லோருமே இருக்கணும். சீமானுடைய அரசியலும் தேவைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இது போன்ற கருத்துக்களை தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது யார் கொண்டு வந்தாலும் சரி, யாரை முகமாக கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இப்போ நீங்கள் முன்னாடி அது நான் வெறுக்கிறேன். எனக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் எனக்கு நினைவுக்கு வருது. யார் பலனடைந்த சமூகம்னு மதுரையில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர், இது வந்து நான் இந்த இதை யாருக்காக சொல்கிறேன்னா ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்காக சொல்கிறேன். மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆமாம், நாடார்களின் கருப்பு, நாடார்களின் நிறம் காவியா கருப்பு. ஆமா. நாடார் என்ற சமூகம் இந்த பாசிச கும்பல்களால் எவ்வளவு சிதைக்கப்பட்டது, எவ்வளவு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டது, என்னென்ன இழிநிலைகளை சந்திச்சதுன்றது தெல்ல தெளிவாக எழுதியிருக்காரு. அப்போ அதை படித்ததுக்கு பின்னாடியும் உங்கள் மனசில் வந்து இவ்வளவு இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடியும் நான் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுயலாபம் தான். மக்கள் நோக்கம்லாம் கிடையாது, மக்கள் நலன்லாம் கிடையாது. சுயலாபம், தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கணும். எங்கேயோ நீங்கள் வந்து திசை மாறிட்டீங்க. நீங்கள் திசை மாறிட்டீங்க. யார் விரும்பியவர்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒருவரை அழித்து ஒருவருடைய ரத்தத்தில் அரசியல் செய்யணுன்ற ஆசை இருக்கு இல்லையா, அது ஆபத்தானது. அதை பெரியார் ரொம்ப ஆழமாக சொல்றாரு. அந்த இடத்துல பெரியாரை அடிக்கணும். ஏன் மற்றவங்களை பூரா அவங்க இது பண்ணுவோம், சரி இவங்கள வச்சுக்கிறோம், பெரியாரை வீழ்த்துறான்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு. மற்ற இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஆணைமுத்து இல்லையா, வஉசி இல்லையா, அவர் இல்லையா, இவர்களை பூரா சங்கி கும்பல் கொண்டாடிட்டானா? கொண்டாடிட்டான்னு சொல்லு. ஒவ்வொருவருடைய நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அவன் ஏதாவது ஒரு நினைவஞ்சலி செலுத்துறான்னா நம்ம நம்பலாம். அவன் எதையுமே ஒத்துக்கல. அவன் எதை கொண்டாட நினைக்கிறான், அவன் இந்த மண்ணில் எதை விதைக்க நினைக்கிறான். அவன் மீண்டும் மீண்டும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தான் நடத்த முயற்சி செய்கிறானே தவிர அவன் ஆனமுத்துக்கு விழா எடுக்கலை, அவன் வஉசியை கொண்டாடலை, அவன் வள்ளலாரை கொண்டாடலை. அவன் வேற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். திரும்பவும் இங்கே ஊர்வலம் நடத்தணும். வள்ளலார் சனாதனத்துக்கு எதிராக தானே பேசியிருக்காரு முழுக்க. அதைத்தான் சொல்ல, கொண்டாட மாட்டான் சார். அவன் எப்படி கொண்டாடுவான்? அவன் கொண்டாட நினைக்கிறது மீண்டும் மீண்டும் சனாதன சிந்தனைகளை ஒத்துக்கொண்டவர்களை தான் தலைவர்களாக கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்ப்பான். அந்த சிந்தனையை தான் மீண்டும் மீண்டும் விதைக்க பார்ப்பான். அவன் அதனால தான் வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வேற ஒரு கடவுளை வணங்குகின்ற கடவுளை பிள்ளையாரை கூட அவன் வந்து கலவரமாக மாற்ற முயற்சிக்கிற இடம் அதுதான். அப்போ அவர்கள் எந்த தலைவரையும் கொண்டாடுறதில்லை, எந்த தலைவர்கள் குறித்தும் பேசுறதில்லை. பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கேள்வியை முன் வச்சிட்டோம்ல, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாஜக கூட்டணி அமைப்புகள் எல்லாமே இந்த தலைவர்களை பூரா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் தான் புரியாமல் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இதில் போய் சிக்கிறீங்க. அவன் தெளிவாக இருக்கான். நாம் பிற தலைவர்களை உயர்த்துவதாக நினச்சி பெரியாரை வீழ்த்துன்றோம். எனக்கு எல்லாரும் வேணும். நான் பெரியாரின் இவ்வளோ முரண்பாடு இருக்குது, முரண்பாடுகளோட மூட்டை, நீங்கள் எப்படி பெரியாரை ஏற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முரண்களோடு பெரியாரை ஏற்கிறேன். அவர்கிட்ட இஸ்லாமிய வெறுப்பு இருந்தது, அந்த இஸ்லாமிய வெறுப்போடு நான் பெரியாரை ஏற்கிறேன். நான் பிரபாகரனையும் அப்படித்தான் ஏற்கிறேன், அவரிடமும் இருந்தது. அப்போது நான் இந்த முரண்களோடு தான் பெரியாரையும் ஏற்கிறேன், பிரபாகரனையும் ஏற்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க திடீர்னு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள்லாம் வந்து பெரியாரை நாங்கள் மறு ஆய்வு செய்யணும். தாராளமாக செய்யுங்க, எல்லா தலைவர்களையும் மறு ஆய்வு செய்யணும். செய்ய ஆரம்பிச்சிடுவோமா? சரி, பெரியார் என்றைக்காவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை சொல்ல. அவர் ஒருத்தர் தான் தனித்தமிழ்நாடே கேட்டிருக்காரு, 38 கேட்டிருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெரியார் இருந்தார், அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அவருடைய கொள்கையினால எனக்கு தனித்த தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியலை, அதனால நான் அவரை வீழ்த்தணும்னு தொடங்கினேன்னு சொல்லுங்க, ஏற்புடையது. அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இல்லை, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இல்லாத தமிழ் மக்கள் நலனுக்காக பாடுபட்ட ஒருவரை நீங்க ஏன் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன அவசியம் ஏற்படுது உங்களுக்கு? அதுதான் இங்க. அப்போ நான் முரண்களோடு நான் ஏற்கிறேன், நீங்க மறு ஆய்வு செய்யுங்க. எல்லாரையும் செய்வோம், நல்ல தாராளமா செய்வோம். மறு ஆய்வு செய்கிறேன்ற பேரில் அவதூறுகளை அள்ளி தெளிக்க வேணான்னு நான் சொல்றேன். அப்போ மறு ஆய்வு செஞ்சா இப்ப என்னை போன்றவர்கள் எப்படி புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? இஸ்லாமியர்கள் எப்படி புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? நீங்க ஒன்று சொல்றீங்க, ஒரு இஸ்லாமியர்கள் குறித்து இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏற்பட்ட நிலைமையை குறித்து நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நான் எப்படி ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க முடியும்?
நான் எப்படி புலி அந்த ஆதரவாக சம்பவத்துக்கு ஏதோ சிங்களர்களுக்கு ஆதரவா அந்த முஸ்லிம்கள் இருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு சம்பவம் சொன்னாங்க. அந்த பள்ளிவாசல் சம்பவத்தை தான் நீங்க சொல்றீங்க. எது வேணாலும் இருக்கலாம். இல்ல அதனால நான் எப்படி என்னுடைய உள்ளத்துல என்னுடைய அண்ணன் பிரபாகரன் சொல்ல முடியும்? இல்ல புலிகள் முஸ்லிமில் மட்டும் இல்ல, கூட இருந்த பல பேர் உளவாளின்னு தெரிஞ்சா உடனே அவங்க தண்டனை கொடுத்துடுறாங்க. கடந்த காலங்களை நீங்கள் மறு ஆய்வு செய்கிறன்ற பேர்ல போவது ஏற்புடையதில்லை. நிகழ்காலத்துல என்ன தேவை இருக்கு? இப்போ பெரியாரை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்தது? தமிழ்நாட்டில் பூரா அப்படி வச்சுக்கிடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக கோயில்கள் பூரா இடிக்கப்பட்டுருச்சு. கடவுள் நம்பிக்கை பூரா போயிருச்சு. பூரா கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா மாறிட்டான். இந்த பெரியார்னு ஒரு ஆள் பார்த்த வேலை இப்படி ஆயிட்டாயா, அதனால பெரியாரை மறு ஆய்வு செய்வீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆன்மீக நம்பிக்கை நாளுக்கு நாள் பக்தர்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் அவர் இடைஞ்சலா இல்லை. அவருடைய கருத்து அதுக்கும் இடைஞ்சலா இல்லை. அவருடைய கருத்துக்கு எங்கே ஒரே ஒரு இடத்துல இடைஞ்சலா இருக்குன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கான். அதுதான் பிரச்சனையா இருக்கு. வேறு வேறு தத்துவமா இருக்கான், வேறு வேறு சிந்தனையா இருக்கான், ஆனா ஒன்னா கைகோர்த்து நிற்கிறான். அப்படியா பாய் கோயிலுக்கு போறியா, நீ போயிட்டு வா, பாய் நீ பள்ளிக்கு போயிட்டு வா, நான் வெளியே நிக்கிறேன். என்னுடைய நண்பன் என்னுடைய போலையா 1 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு இவன் கேட்கறான். அவன் கேட்கறதும் இல்லாம ஒரு ஒரு வியாபார தளத்துல இருக்கிறவன் பாய் 1 மணி ஆயிடுச்சு தொழுவு போயிருப்பாரு, 1:30 போனா அவரை பார்க்கலாம். கரெக்டா சொல்றான் இவன் சொல்றான் 1:30 போனாங்க. இந்த புரிதலை உடைக்கணுன்றதுதான் உங்க பிரச்சனையா இருக்கு. அதனால நான் முரண்பாடுகளோடு ஏற்க நான் தயாரா இருக்கேன். நான் ஏற்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால நீங்க பெரியார் என்பவரை நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன எவ்வளவு இருக்கு, டங்ஷன் குறித்து பேசுங்க, விமர்சனம் செய்ய, போராடுவதற்கு என்ன களமா இல்லை, பிரச்சனையா இல்லை. டங்ஷன் இருக்கு, 8 வழிச்சாலை இருக்கு, புதுசா இருக்கு, புதிய கல்விக் கொள்கை இருக்கு, அதில் கொண்டு வந்து கை வைக்கிறான். என்னத்தையோ செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒன்றிய அரசு. இதெல்லாம் குறித்து போராடாம பெரியார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அது உண்மையும் இல்லை. உண்மை இல்லாத கருத்து குறித்து எதுக்கு இத்தனை நாளா நம்ம விவாதிக்கணும்? என்ன தேவை இருக்கு? 2 நாளா மடைமாற்றியாச்சு. எதுக்கு மடைமாற்ற வேலை? அப்போ இந்த அரசியலை பெரியார் இந்த மண்ணுக்கு தேவை. நான் சொல்றேன் பெரியார் தேவையில்லைன்னு நீங்க சொல்லுங்க, தேவைன்னு நான் சொல்றேன். தேவையில்லைன்னு ஏன் தேவையில்லைன்னு நீங்க சொல்லுங்க, ஏன் தேவைன்னு நான் சொல்றேன். 2 பேரும் களத்தில் சொல்லுவோம். மக்கள் எதை ஏற்கிறாங்களோ ஏற்றுக்கிறட்டும், அவ்வளவுதானே. கண்டிப்பா. பெரியார் என்றால் யாருக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது, யாருக்கு அவர் பேரை சொன்னாலே எரியுது அப்படிங்கிறத ஆதாரங்களுடன் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. அவர் ஒரு தமிழர் தலைவர். அந்த தமிழருங்கிற அரசியல பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மையினர் அனைவரும் வந்துடுறாங்க. அவரால் பலன் பெறாதவர்களே கிடையாது. அந்த அடிப்படையில் நான் அவரை ஏற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் அவருடைய உண்மையான எதிரிகள் யார், ஏன் மற்ற நான் பிராமின்ஸும் தமிழ் உணர்வாளர்களும் அவர் எதிர்க்கிறாங்க, அதற்கு பின்னால் என்ன சார்? நான் இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு. கருப்பழனியப்பன் நண்பர் கருப்பழனியப்பனோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு தகவல் சொன்னாரு. அவருடைய சிறிய தந்தையா தாத்தாவான்னு தெரியல, யார் உறவினர், காரைக்குடி வீட்டில் வந்து நான் உறங்குவேன். இது அவரே சொன்னாதான் சரியா இருக்கும், இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதுனால முன்னாடி சொல்லிடுறேன். நான் காரைக்குடி வீட்டில் நாங்கள் உறங்கும் போது காலையில் அவர் எந்திரிச்சோடனே திருவாசகம் தான் படிப்பார். திருவாசக சத்தம் தான் எங்களை எல்லாம் எழுப்பும். திருவாசகம் தான் படிப்பார் அந்த பெரியவர். அந்த சத்தத்தில் தான் நாங்கள் எந்திரிப்போம். ஆனால் பெரியாரை பற்றி யாராவது அவர்கிட்ட பேசிட்டா சண்டைக்கு வருவார். டேய், அந்த ஆளை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை, வேற வேலை பாருங்கம்பார். அவருடைய பங்களிப்பு என்னன்னு உங்களுக்குலாம் புரியவே புரியாது, போய்கிட்டே இருன்னு சொல்லுவார், புறந்தள்ளுவாருன்னாரு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான இது இல்லையா? அப்படிதான், அதை தான் நான் அவரை பற்றி நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. அதான் அவருடைய பல்வேறு விஷயங்களை ரொம்ப நுட்பமா, தமிழ்நாட்டினுடைய அடிமானம் எது, கட்டுமானம் எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, மற்ற மாநிலத்துல இருந்து இவங்க எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப அழகா தொட்டு ரொம்ப விரிவாகவே இது என்ன பிரச்சனைங்கிறத பேசுனீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.